மகளே, இன்னைக்கு நம்ம பவானி சார் போய் டேம் மீன் வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு சுட்டு சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க ஜிலேபி மீன், வாங்க சாப்பிடலாம். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காட்டுல மீன் சுட்டு சாப்பிட போறோம். வாங்க, நம்ம மாஸ்டர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். வாங்க இன்னைக்கு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் மக்களே. நம்ம மாஸ்டர் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மாஸ்டர் போலாமா? நம்ம மாஸ்டர் வந்து இன்னைக்கு ஜம்முன்னு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் சுட்டு சாப்பிட்றோம் தோசைக்கல்லில். அது பவானி சார் டேம் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்க மக்களே மீன் சாப்பிடலாம். புளிய மரம் பாருங்க ஜம்முன்னு இருக்கு. காற்று இன்ன வரைக்கும் அடிக்கல, இனி வெறும் பாருங்க. நாங்கள் அங்கே போனோடனே வந்துரு காற்று ஜம்முன்னு பாருங்க. காற்று பயங்கரமாக ஆடுது. இன்ன வரைக்கும் காற்றே இல்லை. நாங்கள் இன்னைக்கு மரத்தடி சமையல் செய்ய வந்தோடனே காற்று வந்துருச்சு. புளிய மரம் பாருங்க எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம மாஸ்டர் போய் நிற்கிறாரு. ஏன் மாஸ்டர் இன்னைக்கும் காத்தா? காத்தேதாங்க, சில்லுன்னு இருக்கு மக்களே. சிலு சிலு சிலுன்னு மரம் பாருங்க எப்படி ஆடுதுன்னு. ஜம்முன்னு ஆடுது. இனி அப்படியே மசாலா கலக்கி இனி மீன் சுட ஆரம்பிச்சிடலாம். எல்லா பொருளும் கொண்டு வந்தாச்சு மகளே. நம்ம மாஸ்டர் மீன் மசாலா தடவிட்டு இருக்காரு மீனுக்கு பாருங்க. மசாலா மீன் வறுவல் மசாலா ஜம்முன்னு தடவிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உடச்சு போட்டுங்களே. காத்து பயங்கரமா அடிக்குது. அதனால பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி சுத்தியுமே ஓடை வச்சுட்டு இருக்கிறோம். அடுப்பு காத்து தாங்காது. அதனால நம்மால் பாருங்க மசாலா தடவிட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷத்துல அடுப்பத்து வச்சிருவாரு. மீன் இன்னைக்கு ஜம்முன்னு சுட்டு தருவாருன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ மசாலாவை எல்லா மீன்லையுமே நல்லா தடவ போறாரு. முக்கல் 2 போடுங்க. அது ஆல்ரெடி இருக்கு, இருந்தாலும் அளவா போடுங்க. ஜம்முன்னு இன்னைக்கு மீன் சுட்டு சாப்பிடலாம். வாங்க மக்களே. ஜிலேபி மீன் பாருங்க. மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு மரத்தை. கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வருவாரு. நம்ம பாருங்க மாடு போய் கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம மாஸ்டர் ஜம்முன்னு அடுப்பத்தை வச்சுட்டாரு. இவ்வளவு காத்துலயுமே நம்மால் பாருங்க தளவான இலைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம பங்காளி இன்னைக்கு பயங்கர காத்து. நம்ம மாஸ்டர் பாருங்க இன்னைக்கு தீயில வேக போறாரு. மாஸ்டர் பாருங்க தோசை கல் வைக்க போறாரு. அடுப்புல வச்சுட்டாரு. அந்த கல் அவருனால உனக்கு எடுக்க முடியாது. நல்ல காத்து. நம்மளுக்கு 2 பேரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க பாருங்க. மாஸ்டர் பாருங்க எண்ணெய் ஊத்துறாரு. நம்ம மாஸ்டர் பாருங்க எண்ணெய் ஊற்றி விட்டுருக்காரு. ஜம்முன்னு எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போடலாம். ஒவ்வொரு பீஸா போட்டு ஜம்முன்னு இன்னைக்கு சுட்டுருவாரு. நம்ம மாஸ்டர் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் பீஸ் போடுறாரு. போடுங்க மாஸ்டர். மாஸ்டர் மீன் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜம்முன்னு தோசைக்கல்லில் ஜம்முன்னு போட்டாரு. மாஸ்டர் ஜம்முன்னு போட்டாரு. எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க மக்களே. மக்களே ஜம்முன்னு சுட்டுட்டு இருக்காரு நம்ம மாஸ்டரு. பாருங்க தோசைக்கல்ல ஜம்முன்னு மீன் சுட்டுட்டு இருக்கிற ஜிலேபி மீன் பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. ஜம்முன்னு வெந்துட்டு இருக்கு. மீன் பீஸு சூப்பரா இருக்கு. வந்து சாப்பிடலாம் வாங்க மகளே.
இன்னைக்கு ஒரு புட்டி ஒரு கட்டி செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு. மக்களே, நம்ம மாஸ்டர் ஒரு பாட்டு பாடினாரு, உங்களுக்கு பாடி காட்டுறேன். புளிய மரத்து அடியிலே புஷ்பலதான் மடியிலேன்னு பாடுறாருங்க. பாருங்க, நம்ம மாஸ்டர் ஃபர்ஸ்ட் மீன் பொரிச்சிட்டாரு. இன்னொரு 3 மீன் இருக்கு. ஜம்முன்னு பொரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் மேல மேல ஊத்துறாரு பாருங்க, அப்பதான் நல்லா வேகும். ஜம்முன்னு சுட்டுட்டு இருக்கு மக்களே. ஜம்முன்னு சுட்டுட்டாருங்க. அடுத்த மீன் போட போறாரு. ஜம்முன்னு சுட்டாச்சு மக்களே. மீன் போடுறாரு பாருங்க. ஜம்முன்னு சிறப்பா சுடுது. நல்லா ஜம்முன்னு பாருங்க, எண்ணெயில பொரிச்சிருக்கு மக்களே. எண்ணெய் மேல மேல ஊத்துறாரு, அப்படிதான் நல்லா பொரியுமாமா. என்னென்னமா ஐடியா சொல்றாரு, நம்மளுக்கு இன்னும் பத்துறது இல்லை மக்களே. சிறப்பா 2வது மீன் போட்டாரு, பெரிய மீனா. 2வது மீன் சுட்டுட்டாரு. நீ எடுத்துடலாம், இன்னொரு 1 நிமிஷம் இருந்தா போதுங்க. ஜம்முன்னு சுட்டுட்டு இருக்காரு. நம்ம காட்டுக்குள்ள இயற்கையான காத்து பாருங்க, வேற லெவல்ல புளிய மரத்துல வீசுது. நாங்க இன்னைக்கு ஜம்முன்னு உட்காந்துருக்க மக்களே. சூப்பர், வேற லெவல். ஜம்முன்னு காத்தோட்டமா இயற்கையான ஒரு இடத்துல இருக்கிற மக்களே, வேற லெவல். நம்ம புஞ்சை புளியம்பட்டி மலை தெரியுது பாருங்க, அந்த கரடு. அதுக்கு பக்கத்துல தாங்க நம்ம தோட்டம். உள்ள காட்டுக்குள்ள இருக்கோம். 3வது மீன் சொல்லிட்டு இருக்காரு தலைவர். மீன் பெருசுங்க இது. அப்படியே தோட்டத்திலே புளிய மாட்டேது, வெளியே நீட்டிட்டு இருக்கு பாருங்க. இல்ல என்ன போகுது, ஜம்முன்னு இருக்குங்க. செம்ம என்ஜாய் நம்ம பசங்களோட. நீங்க தோசைக்குள்ள பெருசா இருக்கணும், மீன் பெருசு இல்ல. 1/2 கிலோல போட்டா அப்படியே ஊத்தி விட்டு ஜம்முன்னு வந்துட்டு இருக்குதுங்க மக்களே. நம்மளால லாஸ்ட் மீன் போட்டுருக்காரு, திருப்பி போடுறாரு. அவர்னாலே முடியல. 1/2 கிலோ சைஸு. எண்ணெய் கீழே போயிரு மக்களே. நம்மளால ஜம்முன்னு வந்துடும். கரெக்டா போகும்போது அந்த பரம் இந்த பரம் போக விட்டுருங்க கீழே. ஜம்முன்னு வந்துட்டு இருக்குது மக்களே. மக்களே, நம்மளால 4வது மீன் எடுத்துட்டாருங்க. வாங்க இன்னைக்கு சாப்பிடலாம். அவர் நாள் எடுக்க முடியல. மீனே 1 கிலோ வருங்குது. அதனால ஆள் பயந்துட்டாரு. பார்த்து மெல்ல மெல்ல ஜம்முன்னு வறுத்தாச்சு மக்களே. இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. இது பாருங்க, நம்ம மாஸ்டர் ஜம்முன்னு சுட்டாரு. நீ மீன் சாப்பிட வேண்டியதான். வாங்க மக்களே. நம்ம நண்பருக்கு மீன் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. முள்ளு இல்லாம கொடுறாடே பாவண்டது. டேம்குள்ள எத்தனை தூரம் போனாலுமே நீந்தி வருவாப்பிள்ளைங்க. நம்ம கூட நீந்தி வருவாப்பிள்ளைங்க. இவருதான் பவானி சார் டேம்ல மீன் பிடிச்சி தருவாரு நம்மளுக்கு. பாத்துக்குங்க. வெங்காயத்துக்குன்னு மகளே, இன்னைக்கு நம்ம பவானி சார் போய் டேம் மீன் வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு சுட்டு சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். இங்க பாருங்க, ஜிலேபி மீன். வாங்க சாப்பிடலாம். சூப்பர், செம்ம டேஸ்ட், வேற லெவல் மக்களே. நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மகளே. சூப்பரா இருக்குது. சுட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவலு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு மக்களே. காட்டுல இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா, நம்ம கூட புஞ்சை புளியம்பட்டி வாங்க, நான் உங்களுக்கு சமையல் செஞ்சு தர்றேன். வாங்க மக்களே, சாப்பிடலாம். சாப்பிடுங்க மாஸ்டர். சாப்பிட்ற கூப்பிடுங்க எல்லாத்தையும். சூப்பர் சூப்பர். வாங்க மக்களே, சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனியனுங்க சாப்பிடுங்க. இறங்குது. இது ஜிலேபிப்பாங்க மக்களே. இன்னைக்கு செம்ம என்ஜாய்ங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. இன்னைக்கு சாப்பிட்டு மழை வேற வந்துருச்சு. இப்போதான் நின்றுச்சு. செய்யறதுக்குள்ள மழை வந்துருச்சு மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.